23வது கத்தியபாகம். ஏது இஹ வை விருஷலீபதயः நஷ்ட ஷௌஜ ஆச்சார நியமாः த்யக்தலஜ்ஜாः பசுச்சர்யாம் சரந்தி தே ச அபிப்ரேத்ய பூய வித்மூத்ர ஸ்லேஷ்ம மல அபூர்ணாः अर्णवे निपतन्ते तदा एवं अधिबीभत्सितम् अस्नन्ति. ये तिह वै वृषलीपतयो नष्टशौचाचारनियमास्त्यक्तलज्जा पशुचर्यां चरन्ति ते च अभिप्रेत्य विन्मूत्र अभिप्रेत्य पूय विन्मूत्र श्लेष्म मल अपूर्णार्णवे निपतन्ति तदा एवं अधिबीभत्सितमस्नन्ति. ആചാര അനുഷ്ഠാനങ്ങളെ വെടിഞ്ഞ് വേശ്യാസ്ത്രീകളെ മனைவியாയി സ്വീകരിച്ച് மிருகங்களை மாதிரி வாழறவன் புயோதம் அப்படிங்கிற நரகத்தில் பதிக்கிறான். மலம் மூத்திரம் கபம் இதெல்லாம் ரொம்பி வழியற அந்த சமுத்திரத்தில் சாப்பிட்றதுக்கு யோக்கியமல்லாத பதார்த்தங்களை சாப்பிட்டு அவனுக்கு வாழ வேண்டி வரது. ஏது இஹவை இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்த டைமில் ஏதொரு மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவாக்குமோ വൃഷളീപതയഃ വേശ്യാസ്ത്രീകളോട് കണവരായിട്ട് ജീവിച്ച് നഷ്ട ശൗച ആചാര നിയമാഹ மிருகங்களை மாதிரி எந்த ஒரு விற்த்தியும் வெடிப்பும் இல்லாதக்கு சாப்பிட்றது தூங்குறது மைதுனத்தில் ஏற்படுறது இப்படி சுயம் ரட்சிச்சு நடந்துட்டு மிருகங்களை மாதிரி வாழ்ந்துட்டு தர்மபோதம் இல்லாதக்கு வாழற மனுஷா. தியக்த லஜ்ஜாஹா லஜ்ஜை அப்படிங்கிற விகாரம் கொஞ்சம் கூட இல்லாம வாழ்க்கை நடத்துற அந்த ஜீவாத்மா பசுச்சர்யா மிருகங்களுக்கு துல்லியம் ஜீவிச்சு சரந்தி ஜீவிதம் நயிச்சு அதப்பதிச்சு மிருகதுல்லியம் வாழற தே அப்படி இருக்கிற அந்த ஜீவாத்மா அவனாகட்டும். சே தே ச அவனாகட்டும். அபிப்ரேத்யா அப்படி இருக்கிற ஜீவாத்மாக்களாகட்டும் போய் சேர நரகமாக்கும் பூயோதம் பூயோதம் அப்படிங்கிற நரகம். காம விசாரம், உணவு விசாரம், வஸ்திர அலங்கார விசாரம் இது மட்டும் இருக்கிற சொத்து சம்பாதன விசாரம் மட்டும் இருக்கிறவாளாக்கும் வேശ്യാஸ்திரிகள். அப்படி இருக்கிற வேശ്യാஸ்திரிய மனைவியாയി സ്വീകരിച്ച് அப்படி இல்லைன்னா வேശ്യാஸ்திரிகளோடு கூட கண்டினியூஸ் ஆகிட்டு சொய்ரசல்லாபம் நடத்தி அதர்ம பாதையில் நடக்கிற மனுஷனாயிட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மா அதப்பதிக்கிறான். அவனும் இந்த மாதிரி சிந்தனைகள் தான் அவனுக்கும் உள்ளது. அதனால மனசு அப்படிங்கிற பாழும் கிணத்துல விழுற தவளை மாதிரியாக்கும் அந்த ஜீவாத்மா. கரகயறத்துக்கு சாதிக்காத ஜீவிதம், சத் சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாத ஜீவிதம். சிரேஷ்ட குலத்தில் பிறந்தாலும் இந்த மாதிரி அதப்பதிச்சு வாழ்ந்தானா பூயோதம் அப்படிங்கிற நரகத்தில் அந்த ஜீவாத்மா போய் பதிக்கும். ஷௌஜ நஷ்டஹா ശരീര മനഃശുദ്ധി നഷ്ടപ്പെടുത്തി, ആചാര നഷ്ടഹ ആചാര അനുഷ്ഠാനങ്ങൾ നഷ്ടപ്പെടുത്തിണ്ട്, നിയമാഹ നഷ്ടഹ நஷ்டநியமாக யமநியமங்கள் எல்லாம் நஷ்டப்படுத்திண்டு இந்த பூமியில வாழ்ந்துருந்த அந்த ஜீவாத்மா பூயோதம் அப்படிங்கிற நரகத்துல போய் தொப்பக்கட்டீடு விழும். தேச்ச அப்படி இருக்கிறவாளும் அபி கூடியும் பிரேத்தியா பூலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டு அப்படி இருக்கிற ஜீவாத்மாக்கள் பூலோகத்தில் அவளோடு மனுஷ உடலை விடிஞ்சு அவளோட ஜீவாத்மா பரலோகத்தில் எத்திட்டு யாதனா சரீரம் அப்படிங்கிறது யமபடர்களிலிருந்து சீகரிச்சுண்டு
பூயம் அப்படின்னா சலம், விட் அப்படின்னா மலம், மூத்திரம், ஸ்லேஷ்மம் அப்படின்னா கபம், மல ஆபூர்ணம் எல்லா விதத்தில் இருக்கிற துர்விஷயங்களும் ரொம்பி துளும்பி நிற்கிற ரொம்ப ஜாஸ்தியான அசுத்தி ரொம்பினதா இருக்கிற அர்ணவே சமுத்திரத்துல நிபதந்தி அப்படி இருக்கிற அந்த டர்ட்டியான இடத்துல விழுந்து ஜீவாத்மாவோடு யாதனா சரீரம் போய் தொப்பக்கட்டின்னு விழுறது. அந்த சமுத்திரத்துல போய் விழுற அந்த யாதனா சரீரம் சலம் அப்படிங்கிற அலை, மலம் அப்படிங்கிற அலை, மூத்திரம் அப்படிங்கிற அலை, கபம் அப்படிங்கிற அலை, இதனால எல்லாம் அப்புறக்கும் இப்புறக்கும் தட்டி கழிக்கப்படுறது. அதி ரொம்ப ஜாஸ்தியாக பீபல்சிதம் பயப்படுத்தக்கூடிய ததா ஏவம் அந்த நரகத்திலேயே பதந்தி பதிச்சு அஸ்னந்தி நிந்தியமான மலமூத்திர கபஜலங்களை பட்சணமாயிட்டு பட்சிச்சு வேற ஒன்றும் சாப்பிட்றதுக்கு அந்த சமுத்திரத்தில் ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு இல்லை. அப்படி அங்கே வாழ வேண்டி வருது. நம்மளால சிந்தனை பண்ணி கூடியும் பார்க்க முடியாத, சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்கு கூடியும் சாதிக்காத நரகமாக்கும் அது. சிவசிவா, இந்த மாதிரி ஒரு நரகம், இந்த மாதிரி ஒரு கதி யாருக்கும் வரக்கூடாதே அப்படின்னு நமக்கும் பிரார்த்திக்கலாம். இந்திரியங்கள் எல்லாம் ரிஜெக்ட் செய்யறதான விஷயங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக்கும். டாய்லெட் டேங்கில் விழுந்தானா உள்ள பூமியில இருக்கிற அவஸ்தையை விட கொடூரமாக்கும் இது. நரகத்திலேருந்து கரகையறே எப்படி இந்த ஜீவாத்மாவை கரகையற்ற முடியும் அப்படின்னு தத்தளிச்சுண்டு அந்த ஜீவாத்மா அந்த நரகத்தில் விழுந்து கிடக்கு. 24வது கத்திய பாகம். ये तु इह वै श्वः गर्दभः पदयः ब्राह्मण आदयः मृगया विहाराः अदीर्ते च मृगान् निघ्नन्ति तान् अभि संभरेतान् लक्ष्यभूतान् यमपुरुषाः इच्छुभिः विद्यन्ति. ये तिह वै श्वगर्दभपदयो ब्राह्मणादयो मृगया विहारा अदीर्ते च मृगान् निघ्नन्ति तानपि संभरेतान् लक्ष्यभूतान् यमपुरुषा इच्छुभिर्विद्यन्ति. ஒவ்வொரு நரகங்களை பார்த்துண்டாக்குமே நம்ம வரோம். வைதரணி அப்படிங்கிற நரகத்துக்கு அப்புறம் பூயோதம் அப்படிங்கிற நரகத்தை பார்த்தோம். இப்போ பிராணரோதம் அப்படிங்கிற நரகத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். நாய்கள், கழுதைகள் இதெல்லாத்தையும் வளர்த்தி உபஜீவனம் நடத்திண்டு மிருகவேட்டையில ஈடுபட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாதக்கு ஹிம்சை நடத்திண்டு அதர்மம் செய்யற பிராமணன் பிராணரோதம் அப்படிங்கிற நரகத்தில் போய் விழறான். யாகம், ஹோமம், யஜ்ஞம் இதுக்கெல்லாம் பூஜாதி கர்மங்களுக்கெல்லாம் பால், தயிர், நெய், கோமூத்திரம் எல்லாம் மஸ்ட் ஆக்கும். அதனால கோ சம்ரட்சணம் அப்படிங்கிறது சிரேஷ்டமாக்கும். இங்க சொல்றது பலவிதமான மிருகங்களை வளர்த்தி உபஜீவனம் நடத்திண்டு மிருகங்களை வேட்டையாடிண்டு ஜந்து ஹிம்சை நடத்திண்டு ஜீவிக்கிற பிராமணாலயாக்கும். ஏ து இஹவை இந்த பூமியில மனுஷனாயிட்டு அதுவும் பிராமண குலத்தில் ஜனிச்சு
அப்படி ஒரு ஜென்மம் கிடைச்சிட்டு அதர்ம பிரவர்த்தி செஞ்ச பிராமணன், எது மாதிரி இருக்கிற அதர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது, பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டும் ஸ்வஹா நாய்கள், கர்தபஹா கழுதகள், ഇതിനോടതെല്ലാം പതയഹ அதிபதிகளாயிட்டு இருக்கிறவா, இவாளையெல்லாம் வளர்த்துறவா, அதர்ம பிரவൃத்தி செய்யறவாளாக்கு. வாழறதுக்கு என்ன தேவையோ அதாக்கும் வாழ்க்கையில வேணும். மிருகயா விஹாராக நாயாட்டு நடத்துறவா, அதீர்த்தேஜ புனிதமல்லாത്ത இடத்திலேந்தும் യാഗയജ്ഞം വഴി അല്ലാത്ത ഇടങ്ങളിലേന്ത് மிருகங்களை நிகிரகிக்கிறவா கூடியும் சம்பரேதான் பூலோகத்தில பிராமணனான அந்த சரீரத்தை வெடிஞ்சு பரலோகத்தில் எத்திப்பட்டு யமபடர்களிலேருந்து கிடைக்கிற யாதனா சரீரத்தை സ്വീകരിച്ച് யமபுருஷர்கள் சம்பரேதான் லட்சபூதான் பரலோகத்துல வந்து சேர்ற அந்த ஜீவாத்மாக்களுக்கு முன்னால அந்த யமபடர்கள் நின்னுண்டு அந்த யாதனா சரீரம் அந்த உயிரினங்களுக்கு கொடுத்து உயிரினங்களை கூட்டுல போட்டு வளர்த்தியும் துரோகிக்கவும் செஞ்ச அந்த ஜீவாத்மாக்களை இஷுபிஹி ரொம்ப ஜாஸ்தியான கோபத்தோடு கூடிட்டு வித்யந்தி கடிச்சு வலிக்கிறா, பிச்சி சீந்திரா யமபடர்கள். அதர்ம பிரவൃத்தி செஞ்ச பிராமணர்களை அவளுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு இருக்கிறவாளாக்கும் பிராமணர்கள். சத்குணம் ஜாஸ்தி ஆயிட்டு பிரம்மஜானத்துக்கு போகக்கூடின தன்மையோடு கூடினவாளாக்கும் பிராமணர்கள். அப்ப அவா செய்யற இந்த துரோகத்தை யமபடர்கள் பொறுக்க மாட்டா. ஜந்து ஹிம்சையும் ஜந்து துரோகமும் செஞ்ச பிராமணர்களை, அதம பிராமணர்களை பிராணரோதம் அப்படிங்கிற நரகத்துல தள்ளி போடுறா. இங்கே பிராணரோதம் அப்படிங்கிற நரகத்தை எடுத்து சொல்லலை அப்படின்னாலும் புயோதத்துக்கு அப்புறமா வர நரகமாக்கும் பிராணரோதம். அதனால இங்க அது பிராணரோத நரகம் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த கத்திய பாகத்துல நரகத்தோட பேரு எடுத்து சொல்லப்படலை. இருந்தா கூட நம்ம பலவிதமான நரகங்களை பார்த்துட்டு வந்தோம். அந்த நரகத்துல இருக்கிற இந்த நரகம் அப்படிங்கிறது பிராணரோதம் அப்படிங்கிற நரகமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நரகத்தோட ஒரு பட்டியலை பார்த்தோம். சாரகர்தமம், ரிச்சோகணபோஜனம், சூலப்ரோதம், தந்தசூகம், அவடநிரோதம், பர்யாவர்த்தம், சூஜிமுகம், தாமிஸ்ரம், அந்ததாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அசிபத்ரவனம், சூகரமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், சந்தம்சம், தப்தசூர்மி, வஜ்ரகண்டகசால்மலி, வைதரணி, பூயோதம் அப்படிங்கிற நரகத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்ததாக்கும் பிராணரோதம் அப்படிங்கிற நரகம். அப்ப பிராணரோதம் அப்படிங்கிற நரகமாக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த கத்திய பாகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்ததாயிட்டு சொல்லப்படுறது சாரமேயோதனம் அப்படிங்கிற நரகத்தை சம்பந்திச்ச ஒரு
ஒரு எக்ஸ்பிளனேஷனாக்கும் இந்த கத்திய பாகத்தில் கொடுத்துருக்கா அப்படின்னா கூடியும் இந்த பிராணரோதம் அப்படிங்கிற நரகத்துக்கு அப்புறமா இந்த அடுத்த கத்திய பாகத்தில் சொல்லப்படுறது விஷசனம் அப்படிங்கிற நரகத்தை பற்றிட்டாக்கும். விஷசனம், அதுக்கப்புறம் லாலாபட்சம், அதுக்கப்புறமாக்கும் சாரமேயாதனம் அப்படிங்கிற நரகம் சொல்லப்படுறது. ஆனால் இங்கே அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறது இந்த புஸ்தகத்தில் பிராணரோதம், அதுக்கப்புறமா கத்தியபாகம் மட்டுமே இங்கே எக்ஸ்பிளனேஷன் சொல்லப்பட்டிருக்கு, சாரமேயோதனம் அப்படிங்கிற நரகம் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு கத்திய பாகத்தையும் பார்த்துட்டு அதனோட அர்த்தத்தை பார்த்துட்டு போகலாம். 25வது கத்திய பாகம். ये तु इह वै दाम्बिगाः दम्भयज्ञेषु पशून् विशसन्ति तान् अमुष्मिन् लोके वैशसे नरके निबदितान् निरयपतयः यादयित्वा विशसन्ति. ये तिह वै दाम्बिगा दम्भयज्ञेषु पशून् विशसन्ति तान् अमुष्मिन् लोके वैशसे नरके निपतितान् निरयपतयो यादयित्वा विशसन्ति. கபட யாகங்களை நடத்தி மிருகங்களை பலி சமர்ப்பிக்கிறவன் அவன் ஆரானாலும் சரி வைசசம் அப்படிங்கிற நரகத்தில் பதிக்கிறான். ஏ து இஹா வை, ஏதொருவன் ஆக்குமோ இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கையில் தாம்பிகாஹா தம்பத்துக்காயிட்டு பிரௌடிக்காயிட்டு நானும் யஜ்ஞம் பண்ணினேன் அப்படிங்கிற தம்பத்துக்காயிட்டு தம்பயஜ்ஞேஷு கபடமான ரொம்ப பக்தி இருக்கு அப்படிங்கிற நாட்டியத்தில் பக்தியே இல்லாமல் செய்கிற யஜ்ஞத்தில் பசூன் சாதுவான மிருகங்களை விஷசந்தி பலி சமர்ப்பிக்கிறான். தான் அவன் அமுஷ்மின் பரலோகம் அப்படிங்கிற லோகே நரகலோகத்தில் வைசசே நரகே வைசசம் அப்படிங்கிற நரகத்தில் நிபதிதான் பதிக்கிறான். நிறைய பதையா நரகத்தில் யமபடர்கள் யாதயித்வா கொடுமைப்படுத்தி விஷசந்தி அந்த ஜீவாத்மாக்களை அவன் எப்படி ஆக்குமோ மிருகங்களை பலி சமர்ப்பிச்சான் அதே மாதிரி அவனுடைய யாதனா சரீரத்தை யமபடர்கள் பலி சமர்ப்பிக்கிறா. ஒரு ஆக்ஷன் அப்படின்னு இருந்தானா ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. அந்த அவன் செஞ்ச ஆக்ஷனுக்கான பிரதிபலன் அதானது ரியாக்ஷன் அந்த ஜீவாத்மாவோடு யாதனா சரீரத்துக்கு கிடைக்கிறது. 26வது கத்திய பாகம். யஹா து இஹா வை சவர்ணாம் பாரியாம் திஜஹா ரேதஹா பாயயதி காமமோகிதஹ தம் பாபக்ருதம் அமுத்ர ரேதஹ குல்யாயாம் பாதயித்வா ரேதஹ சம்பாயயந்தே. யஸ்திஹ வை சவர்ணாம் பாரியாம் திஜோ ரேத பாயயதி காமமோகிதஸ்தம் பாபக்ருதம் அமுத்ர ரேத குல்யாயாம் பாதயித்வா ரேத சம்பாயயந்தே. காமார்த்தியால சொந்தம் மனைவிய ரேதஸ குடிக்க வைக்கிற பிராமண அதமன் ரேதகுண்டம் அப்படிங்கிற நரகத்தில் பதிக்கிறான். யஹா து இஹா வை, ஏதொருவனாக்குமோ இந்த பூமியில பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டு நீஜ பிரவൃத்திகள் மைதுன நேரத்தில் செய்யறான் அவன் லாலா அப்படின்னா ஒழுகிறதான ரேதா, லாலா ரேதா அப்படின்னா ஒழுகிறதான லாலாகுண்ட நரகத்தில் பதிக்கிறான். பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டும்
பிராமண அதமனாயிட்டு வாழறவன் அவனோட பிரவൃத்தியாலியாக்குமே அப்படி அவன் அதமனாയി தீர்றான். சவர்ணாம் பாரியாம், பிராமண குலத்திலேயே இருக்கிற ஒரு സ്ത്രീയെ മனைவியாയി സ്വീകരിച്ച് സ്വന്തം മனைவியோடு കൂടിയിട്ട് മൈഥുനത്തില ஏற்படுற அந்த டைமில் அந்த பிராமணன் ദ്വിജഹാ രേതഹ, அந்த பிராமணனோடு ரேதஸ மலமூத்திரங்கள் அல்லாதக்கு கண்ணு மூக்கு வாய் காது இதுலேருந்து ஒழுகிறதான திரவங்களும் ரேதஸ் அப்படிங்கிற புருஷனோடு சுக்லவும் லாலாபட்சியங்கள் தான். அப்படி இருக்கிற ரேதஸ் அப்படிங்கிற லாலா அப்படிங்கிற பட்சியத்தை காமமோகிதா காமார்த்தியால ரேதஸ பாயயதி எவனாக்குமோ மனைவியால குடிக்க வைக்கிறான். மனைவியோடு வாயில புருஷன் இந்த மாதிரி ஒரு நீஜ பிரவൃத்தியை நடத்துறான், காமச்சேஷ்டகள் செய்யற அந்த பிராமண அதமன் பாவகிருதம் கொடும் பாவத்தை செஞ்ச தம் அவனை அமுத்ரா பரலோகத்துல ரேதகுல்யா அப்படிங்கிற நரகத்துல பாதயித்வா தட்டி போடுறா யமகிங்கரர்கள். அங்க ரேதஸ் நதியாயிட்டு ஒழுகிறது. அப்படி இருக்கிற நரகத்துல தட்டி போட்டு அந்த மனைவி கிட்ட கொடுமை செஞ்ச அவனை ரேதஸ சம் நன்ன பாயந்தி யமபடர்கள் குடிக்க வைக்கிறா. இருபத்தி ஏழாவது கத்திய பாகம். ஏ து இஹ வை தஸ்யவஹ அக்னிதா கரதா கிராமான் சார்த்தான் வா விலும்பந்தி ராஜானஹ ராஜபடாஹ வா தான் ச அபிஹி பரேத்ய யமதூதாஹ வஜ்ர தம்ஷ்ட்ராஹ ஸ்வானஹ சப்தசதானி விம்சதிஹி ச சரவ சம்காதந்தி. ஏதிஹ வை தஸ்யவோ அக்னிதா கரதா கிராமான் சார்த்தான் வா விலும்பந்தி ராஜானோ ராஜபடாவா தான் ச அபிஹி பரேத்ய யமதூதா வஜ்ரதம்ஷ்ட்ரா ஸ்வான சப்தசதானி விம்சதிச்ச சரப சம்காதந்தி. ஏ து இஹவை, இந்த உலகத்தில பூமியில மனுஷனாயிட்டு வாழ்ந்துருக்கிறத மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா செஞ்சதான பிரவൃத்தி அப்படிங்கிறதினோடு அடிസ്ഥാനത്തിലാക്കും நரகத்தில விவித டிபார்ட்மெண்ட்ல ஜீவாத்மாவுக்கு செலக்ஷன் கிடைச்சு நரகயாதனை அனுபவிക്കേണ്ടി வருது. +2 படிப்பில் இருக்கிற மார்க்குக்கு தகுந்த மாதிரி டாக்டர், என்ஜினியர், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு இப்படி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் சேரறதுக்கு சாதிக்கிற மாதிரி. தஸ்யவஹா திருடர்கள், அக்னிதா வீட சுட்டரிக்கிறவா, கரதா அடுத்தவாளுக்கு உணவுல கரம் ஜனனா விஷம், கரதா அப்படின்னா விஷத்தை கொடுக்கிறவா, இப்படியெல்லாம் இருக்கிறவா கிராமான் கிராமங்களையோ, சார்த்தான் ஜனங்கள் வாழற இடத்திலேயோ, விலும்பந்தி நாசநஷ்டங்களை உண்டாக்குறாளோ, அப்படி இல்லைன்னா அதாக்குவீங்க வா சொசைட்டிக்கு துரோகம் செய்யறவா, ராஜானஹா ராஜாக்களாயிருக்கலாம் அவா, அப்படி இல்லைனா அதாக்குமங்க வா ராஜபடாஹாவா ராஜபடர்களோ தான், அப்படி இருக்கிறவாளை ச அவளேயும் அபி கூடியும்
பரேத்ய மரணத்துக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மாக்களை யமதூதாக யமபடர்கள், வஜ்ரதரமிஷ்டாக வஜ்ரம் மாதிரி இருக்கிற நகங்களோடு கூடின யமபடர்கள், ஸ்வானஹா யமதூதர்களான, நரகலோகத்தில் இருக்கிற நாய்கள், சப்தசதானி விம்சதி 720 நாய்கள், சப்தசதானி விம்சதீச்ச 720 நாய்களும், சரபசம் ரொம்ப அதிகம் கோபத்தோடு கூடிட்டு, காதந்தி கடிச்சு பறிச்சு சாப்பிட்றது, சாரமேயோதனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இங்க வர்ணிச்சது. இந்த சாரமேயோதனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் 24வது கத்திய பாகத்துல ஸ்லோகம் இல்லாதக்கு அங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னது. அதனோடு கத்திய பாகத்தை நம்ம இப்பளாக்கம் பார்க்குறோம். அதே மாதிரி அதனோட அர்த்தமும் நம்ம இப்போதான் அதனோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்.